வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. பாவங்களை போக்கும் பரணி தீபம், அதாவது திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் நம்ம வீடுகளில் நம்ம இந்த பரணி தீபத்தை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் சில வருடங்களாக இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றிக்கிட்டு வரேன். இதை பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுற தீபம் தாங்க இந்த பரணி தீபம். இன்னும் சொல்லப்போனால் இது சிவபெருமானுக்காக ஏற்றுறதுங்க. சிவபெருமான் பார்த்திங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான ஒரு விஷயங்களை அவர் செய்வார். அது எல்லாருக்குமே தெரியும். சிவபெருமானாலே 5 இது. அதே மாதிரி பஞ்சபூதங்களையும் நம்ம நினச்சி இந்த பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பரணி தீபத்தை பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் நமக்கு திருவண்ணாமலையில் அதிகாலை, அதாவது திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில் ஏற்றுவாங்க. நம்ம பரணி நட்சத்திரம் அதுக்கு முந்தைய நாள் நம்ம வீடுகளில் நம்ம இதை ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எதுக்காக நம்ம ஏற்றணும், கண்டிப்பாக இதை ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ சில பாவங்களை செஞ்சுருப்போம் இல்லைங்களா? இந்த பாவங்கள் கண்டிப்பாக நமக்கு தீரணும் அப்படின்னா திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் இந்த பரணி தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக அக்கா பாவம்லாம் செஞ்சுட்டு தீபம் ஏற்றினா சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்கிற சில விஷயங்கள், நம்ம மனசார ஒரு விஷயம் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு செய்கிறது கண்டிப்பாக கடவுளால் கூட நம்மளை மன்னிக்க முடியாதுங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலையும் நம்ம எவ்வளோ சில விஷயங்களை செய்வோம். அதுக்கு நம்ம மன்னிப்பு கூட கேட்போம் இல்லைங்களா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக இறைவன்கிட்ட கூட நமக்கு மன்னிப்பு இருக்குங்க. நமக்கு எப்படி பார்த்திங்கன்னா அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உரியதோ, அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரம், அதாவது அன்னைக்கு கூட நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்காக நம்ம இந்த தீபத்தை ஏற்றுறது வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த தீபம் எப்படிக்கா ஏற்றணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய பேர் இதை ஏற்றிக்கிட்டும் இருப்பீங்க. இந்த ஆண்டு தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. எப்பவுமே இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், மாலை நேரத்தில் 2 அகல் விளக்குகள் நம்ம நிலைவாசலில் வைங்க கண்டிப்பான்னு சொல்லிவிட்டு நான் கார்த்திகை 1ஆம் நாளே சொல்லியிருப்பேன், முதல் நாளே. அதே மாதிரி செஞ்சுட்டு வரவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா இந்த பரணி தீபத்தை அன்னைக்கு நீங்கள் நிலவாசலில் 2 தீபம் வைங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் அழகாக 5 விளக்கு வைக்கணுங்க. இது நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றணுமா, நெய் ஊற்றணுமா, பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றணுமா, இல்லை விளக்கு உள்புறம் எரியணுமா, வெளிப்புறம் எரியணுமா, அப்படி இல்லைன்னா பஞ்சு திரி போடணுமா, நார்மலாக எண்ணெய் திரி போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிற இறைவன் நம்மக்கிட்ட நம்ம என்ன இருக்கோ அதை செய்யும்போது கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவாருங்க. நம்மள முழுமையாக நம்ம அதாவது எந்த ஒரு பாவமோ மற்றவங்களுக்கு நம்ம துரோகமும் செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்யும்போது நிச்சயமாக கடவுள் நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். நீங்கள் 5 புது அகல் விளக்கு வாங்கிக்கிட்டு ஒரு பித்தளை தட்டோ இல்லை வெள்ளித்தட்டோ தங்கத்தட்டோ, அதாவது எவர் சில்வரை தவிர்த்துட்டு நீங்கள் இந்த இதில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு சுத்தீரும் வச்சு நீங்கள் உள்புறமாகவும் சுடர் தெரிகிற மாதிரி ஏற்றலாம், இல்லை வெளிப்புறமாகவும் நீங்கள் ஏற்றலாங்க. ஜோதி ஒன்று தான், நீங்கள் எந்த பக்கம் ஏற்றினாலும் சரி. ஏன்னா நம்ம 5 விளக்கு ஏற்றுறதுனால திசையெல்லாம் இந்த தீபத்துக்கு கணக்கு கிடையாது. தெற்கு நோக்கி எரியும், வடக்கு நோக்கி அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆத்ம விளக்கு ஏற்றுறோம் வீட்டில், கண்டிப்பாக அது எல்லா 8 திக்குமே அது எரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விளக்குமே சரி. நீங்கள் உள்புறமாகவும் நீங்கள் வடிவத்தில் வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். அந்த தட்டில் கோலம் போடுங்க. நம்ம இஷ்டம் தாங்க. பூஜைன்னு வரும்போது நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் நமக்கு கிடைக்குங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது முழுசாக ஈடுபாடோடு நல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு விஷயமே நான் அப்படி தாங்க செய்வேன். நான் அதை
கண்டிப்பாக நான் வந்து பரணி தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து கொடுக்குறேன். நான் வீட்டில் இப்படி தாங்க ஒரு தட்டில், பித்தளை தட்டில் அழகாக இதை வந்து 5 விளக்காக நான் வந்து அடுக்கிட்டு அது மேலே பூக்கள்லாம் வச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்புறம், அதாவது 5 விளக்கும் வெளிப்புறம் பார்த்தா மாதிரி நான் வந்து ஏற்றுவேன். ஏதாவது ஒரு விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 விளக்குமே நெய் தீபம் ஏற்றுனோன்னா ரொம்ப சந்தோஷங்க. அதை விட விசேஷம் ஒன்றுமே கிடையாது. ஏற்றலாம், ஏதாவது ஒன்றும் ஏற்றலாம். எங்களால் ஒன்றில் கூட ஏற்ற முடியாதுக்கா அப்படின்னா நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ பஞ்சக்கூட்டு எண்ணெய் அதை கூட வச்சு ஏற்றுங்க. அது எல்லா விளக்குலையுமே ஒரு சொட்டு நெய் விட்டாலும் போதும். இல்லை ஏதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்குக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க.